ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்னத்துறையில் இருக்க சேவிங் ஸ்கீம் வந்து சொல்கிறேன். இவங்கள்ட்ட வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, செய்குலி சேதாரம் எல்லாமே வாங்கலாம். ஸோ இதோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். கிராமுக்கு வந்து 100 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து டீட்டெயில் வந்து சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோவை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பீமாவில் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா அப்போ என்ன ரேட் இருக்கோ அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி போடுவோம் அப்படின்றத சொன்னாங்க. நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்போ பண்ணுறோமோ அந்த ரேட்டுக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சின்னதுறையிலுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் வந்து சொன்னாங்க. ஆனால் லலிதா ஜுவல்லரியில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்றைக்கு கோல்டு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அன்னைக்கு ரேட்டுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. வேறு எந்த ஷாப்லலாம் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ லலிதா சொன்னாங்க. அப்புறம் ஜிஆர்டி போத்தி சொன்ன மகள் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வேறு எதுவும் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து தெரியாமல் சேர்ந்துட்டோம்ல. அது மாதிரி உங்கள் கமெண்ட் யாரும் பார்த்தாங்க இல்லைனா நானே வந்து சொல்லுவேன். அப்போ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம 11 மந்த்து கழித்து வாங்கும்போது அப்போ கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கும். இப்போயே பார்த்திங்க அப்படின்னா 10,100 மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ நாங்கள் 11 மந்த்து கழித்து போகும்போது அது 12,000, 13,000, 14,000 கூட வரும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப லாஸ் தான். அதனால் மெயினாக வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்டுட்டு போடுங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து எந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றது கேட்டுட்டு லிஸ்ட்டு போடலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணுங்கள். நான் இதில் கேட்டேன், சின்னத்துறையில் வந்து கேட்டேன். அப்போ அங்குமே சொன்னாங்க ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு கோல்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ரேட்டு தான் வந்து போடுவோம். வெயிட் வந்து மாறாது, கிராம் வந்து மாறாது. ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வந்து கோல்டு ரேட் என்னவாக இருக்கோ அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்போ வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஸோ 11 மந்த்து கழிச்சு தானே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அப்போ அன்னைக்குள்ளே இருந்தாங்க நாங்கள் பில்லு வந்து போடுவோம். அப்போ அதுக்குள்ளே அமௌண்ட் வந்து அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவாக இருக்கும் நாங்கள் அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டு கொடுப்போம். ஆனால் உங்களுக்கு கிராம் வந்து சேவ் ஆகுதுல, நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி கிராம் எவ்வளோ இருந்துச்சு, ஸோ அன்னைக்குள்ளே கோல்டுக்கு தான் வந்து கிராமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். பட் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் அப்போ தானே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, அப்போ உள்ள கோல்டு ரேட்டுக்கு தான் வந்து போடுவோம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு வந்து போடுங்க. ஸோ என்னை மாதிரி வந்து தப்பு கண்டிப்பாக வந்து பண்ணிடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேட்கவே முடியல. ஜிஎஸ்டி பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் வந்து போட்டிருக்கேன். இப்போ தான் எனக்கு அது தெரியுது. அதனால் ஒன் டைம் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்டுக்கோங்க. ஸோ என்னால் வந்து நிறைய பேர் வந்து இந்த பீமாவில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2-3 சிஸ்டர் வந்து சொன்னீங்க, நான் பீமாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் ஜிஎஸ்டி இப்படி போடுவாங்கன்னு அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸோ அதுக்கு நான் ரொம்ப சாரிக்கு வந்து கேட்டுக்கிறேன். நான் இல்லை, யார் எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே நீங்கள் வந்து ஷாப்பில் போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து நிறையா வந்து எங்களுக்கு என்ன அந்த டைமில் தோணுதோ அதை தான் நாங்கள் கேட்டுட்டு சரி ஓகே இதுதான் அப்படின்றத இது பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு அனுபவம் வந்து இருக்காது. இப்போ ஸ்கீம் போடுறோம் அப்படின்னா நம்ம அது பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் அவங்களோட முகம் வந்து தெரியும், எப்படி பில்லு போடுறாங்கன்றது தெரியும். அதனால் நம்ம இப்படி போய் பண்ணியிருக்கேன், இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வந்து நாங்கள் சொல்லுவோம். இருந்தாலும் நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இந்த ஷாப்போட டீட்டெயில் வந்து பார்ப்போமா. இவங்கள்ட்ட ஒன் டைமும் இருக்குது, அதுவுமே இருக்குது, 11 மந்த்து சேவிங் ஸ்கீமும் இருக்குது, டிஜிகோல்டு இருக்குது. இந்த 3ஐயும் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்வர்ண மித்ரா தங்க நகை சேமிப்பு திட்டம். இதோட திட்டக்காலம் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து. தங்கம் விலை ஏறினாலும் கவலை இல்லை. நம்ம கட்டுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ தங்கமாகவே தான் வர வைப்பாங்க. அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவாக இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து நமக்கு தங்கமாக வந்து வர வைப்பாங்க. இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. இது என்ன ப்ளஸ் அப்படின்னா, நம்ம வந்து செலுத்தும் தவணைத்தொகை இருக்குல்ல, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஷாப்லேயும் இருக்கும். இதில் வந்து செய்குலி சேதாரம் வந்து கிடையாது, ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஜிபேயில் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நம்ம ஆப்பை வந்து ஷாப்பில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிபேயில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 10,100 இருக்குது அப்படின்னா நமக்கு 10,000 ரூபா. ஸோ 10,000 ரூபாய்க்கு அன்றைக்கி நீங்கள் ஒரு 5,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அந்த 1/2 மில்லிகிராம் இருக்குல்ல, ஸோ அந்த 1/2 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணுவாங்க. கிராம் ரேட்டுக்கு எவ்வளோ இருந்தாலும் இப்போ 10,200 இருக்குது கோல்டு ரேட்டு அப்படின்னா இவங்க வந்து கோல்டு ரேட் எவ்வளோ எடுத்துக்கோங்க, 10,100 அப்படின்றத எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் கிராமுக்கு வந்து 100 ரூபா அப்படியே கம்மி பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 1 கிராம் வந்து அப்படியே உங்களுக்கு சேவ் பண்ணி வைப்பாங்க.
கோல்டு ரேட்டும் வந்து 10,000 10,100 இருக்குது. நீங்கள் மாதம் 10,000 வந்து கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கிராம் வந்து அப்படியே அந்த ஆட் ஆகும். 10,000 100 இருக்குல்ல, அந்த மில்லிகிராம் வந்து கம்மியாகணும், அப்படி கம்மி பண்ண மாட்டாங்களாம். அதான் 100 ஒரு கிராமுக்கு வந்து 100 வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ஜிபே பண்ணும்போது. அப்புறம் நம்ம எல்லா ஷாப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட்டு இது கொடுப்பாங்களா, அது வந்து 10% நம்ம கட்டுற அமௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து நமக்கு கிஃப்ட்டாக வந்து கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 20% வந்து கிஃப்ட்டாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. போத்தி சொர்ண மகளில் பார்த்திங்க அப்படின்னா 20% நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குற கிஃப்ட் வந்து ஒர்த்து அப்படின்னா போத்தி சொர்ண மகளில் வந்து சொல்லலாம். ஜிஆர்டியில் வந்து சில்வர் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒர்த்து தான். இப்போ இவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா நமக்கு கிஃப்ட்டாக அந்த குக்கரு, டம்ளரு, அந்த மாதிரி மிக்ஸி அந்த மாதிரி கொடுக்காம இது மாதிரி கிஃப்ட் வவுச்சராக வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து இப்போ சின்னதுறையில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸும் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மாதம் 10,000 கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோ 2,000, அப்போ 2,000 கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுத்துருவாங்க. இதோட வேலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3 மாதம். நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணணும் கூட நீங்கள் அந்த 3 மாதத்துக்கு வந்து எந்த பொருள்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து நமது கடையில் வந்து நம்ம பர்ச்சேஸ் செய்யும்போது தங்க நகை சேதாரத்தில் வந்து கழிச்சுக்குவாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. இப்போ இந்த சீட்டு போட்டிருக்கீங்க, ஒரு 2,000 கிஃப்ட் வச்சவர் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது பொருள் வந்து எடுக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தோடே எடுக்கிறீங்க, 1 கிராமில் ஒரு தோடு எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு 10% வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1,000 வருது சேதாரம் அப்படின்னு. அந்த சேதாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இவங்க உள்ள 2,000 வந்து கழிச்சுக்கலாம். மீதி ஒரு 1,000 இருக்குது, அந்த 1,000 நீங்கள் துணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வவுச்சராக வந்து கொடுத்துருவாங்க. இது நீங்கள் இப்படி கேட்பீங்க. நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, ஓகே நான் வந்து சீட்டு போட்டுட்டேன், நான் 11 மந்த்து கழித்து நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், அப்போ எனக்கு கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறீங்க, நான் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவேன்ல, இதுக்கு எப்படியுமே வந்து சேதாரம் வந்து கிடையாது, நான் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவேன், அந்த ஜிஎஸ்டி வந்து நீங்கள் கொடுக்குற வவுச்சர் வந்து நான் பே பண்ண முடியுமானா அப்படி பண்ண முடியாதா? நம்ம வந்து இந்த ஸ்கீமில் இல்லாமல் வேறு ஏதாவது பொருள் வந்து டைரெக்டாக ரெடி காசு கொடுத்து எடுப்போம்னா அதில் வந்து சேதாரத்தில் தான் வந்து கழிப்பாங்க, ஜிஎஸ்டியில் வந்து கழிக்க மாட்டாங்க. இது மெயினாக பார்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இல்லைனா கடையில் ஏதாவது துணி கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை முன்பணம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பணம் கொடுக்கலாம், இல்லை பழைய நகை வந்து கொடுத்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து அன்னைக்கு எடையாகவும் வந்து வச்சுருவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து சேவிங் ஸ்கீமு. அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 25,000. குறைஞ்சபட்ச எடை பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம் இருக்குனாலுமே இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம். பட் ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவா இருக்கோ அதுக்கு தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ண முடியும். நீங்கள் இன்றைக்கி வைக்கிறீங்க, இன்றைக்கி கோல்டு ரேட் இருக்குது, அப்போ அதுக்கு தான் ஜிஎஸ்டி அப்படின்னா வந்து கிடையாது. ஸோ அது விளக்கமாக வந்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் போட்டிருக்கேன், ஜிஎஸ்டி எப்படி போடுறாங்கன்னு, 11 மந்த்துக்கு எப்படி வந்து போடுறாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ ஒன் டைமுக்கு வந்து கிஃப்ட் இருக்கா அப்படின்னா கிஃப்ட் வந்து கிடையாது ஒன் டைமுக்கு. ஸோ நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஜிகோல்டு வந்து இவங்கள்ட்ட இருக்குது. இவங்கள்ட்ட வந்து ஆப் வந்துருக்கு, சின்னதுரை அப்படின்னு சின்னதுரைன்னு ஆப் வந்து இருக்குது. நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். போனஸ் பார்த்திங்க அப்படின்னா 7%லேருந்து இவங்க வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 75 டேஸ், ஃபஸ்ட்டு 75 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட் வந்து கம்மியாகுது. ஸ்டார்டிங் 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே டிஜிகோல்டு எதுவும் கிஃப்ட் வந்து கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் செய்கூலி சேதாரம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஜிஎஸ்டியும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஒரு பெனிஃபிட்னா அந்த 7% கொடுக்காங்களா, ஸோ அது ஒரு பெனிஃபிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த பேம்ப்ளெட்டில் வந்து டிஜிகோல்டு வந்து மென்ஷன் பண்ணலை, பட் ஆனால் அவங்க வந்து ஆப்பில் வந்து டிஜிகோல்டு வந்து இருக்குது. ஸோ 100 ரூபாவில் வந்து நீங்கள் எவ்வளோ நாளுமே வந்து பே பண்ணிக்கலாம் டிஜிகோல்டில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 1000 ரூபா அந்த மாதிரி. ஸோ வாரம் ஒரு 500 ரூபாயிலேருந்து தினசரி 100 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிகோல்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் வந்து இவங்க 3 வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதம் இறுதிக்குள் நீங்கள் இவ்வளோ 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணும், 15ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்றது கிடையாது. அந்த மாதத்தில் எப்போனாலும் வந்து கட்டிக்கலாம். இப்போ ஒரு மாதம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மாதம் வந்து நம்ம சேர்த்து வந்து கட்டிக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரீ இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மந்த்தில் பேமெண்ட் வந்து இப்போ வந்து கட்டலாம்னா கட்ட முடியாது. ஸோ பீமா ஜுவல்லியில் வந்து கட்ட முடியும், பட்டு சின்னதுறையில் வந்து பண்ண முடியாது அப்படி சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து 2 கட்டிக்கலாம். அப்படி தான் கட்ட முடியுமே தவிர அடுத்த மாதத்துக்குள்ளது இந்த மாதமே வந்து வர வைக்க மாட்டாங்க.
தங்கமயிலில் வைப்பாங்க, மலபாரில் வந்து அந்த மாதிரி முன்னாடியே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. கற்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி வந்து கட்டணும். அந்த கற்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 11 மந்த்து முடிஞ்சு 12வது மாதம் பார்த்திங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி, வைரம் இல்லைனா கோல்டு காயின், ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட வந்து கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா 1% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதில் வந்து சப்போஸ் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் என்னால் கட்ட முடியல அப்படின்னா அவங்க வந்து கட்டின அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமாக வந்து தரமாட்டாங்க. இப்போ 6 மாதம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த 6 மாதம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டினீங்களோ அதுக்குள்ளே தங்கம் தான் தருவாங்க. ஸோ தங்கமாக சேர்த்து வச்சுருப்பீங்க, அந்த தங்கம் தரமாட்டாங்க. நீங்கள் அமௌண்ட்டாக எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தான் நீங்கள் தங்கம் வந்து எடுக்க முடியும். எப்போயுமே வந்து பணமாக வந்து திருப்பி தரமாட்டாங்க. அப்புறம் அந்த கேஒய்சி ஃபார்ம் ஃபில் பண்ணோம்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரிலாம் வந்து தேவை. அதுக்கப்புறம் 11 மந்த்ஸும் முடிச்சு 12வது மாதம் நீங்கள் வந்து நகை வந்து எடுத்துணும். அப்படி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா அந்த சேமிச்ச தொகையை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்புக் வந்து கொண்டு வரணும். அப்படி இல்லை கொண்டு வரல அப்படின்னா மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ இதில் எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நிர்வாகம் வந்து கொண்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சின்னத்துறை பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஏரல் வந்து இருக்குது பஸ் நிலையத்தில், அப்புறம் திருச்செந்தூரில் இருக்குது, பாளையங்கோட் ரோடு தூத்துக்குடியில் வந்து இருக்குது, இப்போ வேளச்சேரி மெயின் ரோடு செம்பாக்கம் சென்னையில் வந்து இருக்குது, திருவனந்தபுரம் சாலை வண்ணார்பேட்டை திருநெல்வேலி. ஸோ இப்போ திருநெல்வேலியில் தான் இப்போ நியூவாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஜவுளி கடையும் இருக்குது, தங்கம் ஸோ நகை கடையுமே வந்து இருக்குது. அதில் வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு பவுனுக்கு வந்து 2000 ரூபா, வைரம் கேரட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 20,000 அப்படியே ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 4 நாள் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போ அந்த ஆஃபர் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, ஷாப்பை வந்து விசிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ்லாம் எப்படி போடுறாங்கன்றது கேட்டிருந்தேன். கோல்டு காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் மினிமமாக வந்து இருக்குது. இப்போ நார்மல் டேஸ் இப்போ ஆஃபர் எதுவுமே இல்லை. அப்போ இருக்கும்போதே வந்து அந்த டைட்டானிக் ட்ராப்ஸ் வந்து கேட்டிருந்தோம்னா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து போடுறாங்க. கலெக்ஷன் கொஞ்சம் இருக்குது, ஆனால் நான் வந்து ஸோ ரொம்ப பார்க்கல. நான் ஃப்ரீயாக இந்த ஏதாவது வந்து கலெக்ஷன் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போடுறேன். திருநெல்வேலி பிரான்ச்சில் இருக்கிறது வந்து நான் போடுறேன். ஓகே, இந்த ஸ்கீம் எதுவும் நான் ஜாயின் பண்ணேனே அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னா தேடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.